இந்த கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி புதனாக இருக்கிறனால ஆழ்ந்த சிந்தனையும் யோசனையும் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை பற்றி சுய பகுப்பாய்வு பண்ணிகிட்டே இருப்பீங்க. அடுத்த வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, தொழில் எப்படி ஜெயிக்கலாம், தன்னை அடுத்த கட்ட நகர்வு நோக்கி முன்னெடுத்து செல்றதுக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி ஆழ்ந்த யோசனையில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில தேதி 1/6/2026 பிறகு 26/6/2027 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2026 உங்கள் வாழ்க்கையில் சுமார் ஒரு வருடத்திற்கு மிகவும் மேன்மையான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஜனனகால பிறப்பு ஜாதகத்தில் குரு வலுவாக நன்மை செய்யக்கூடிய இடத்துல பாவ கிரகத்தோட தொடர்பில் இல்லாமல் இருக்கிறாருன்னா இந்த குரு பயிற்சி அமோகமான வருமானத்தையும் அபரிமிதமான வெற்றியையும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையையும் குழந்தைகளால் நன்மதிப்பையும் தேடித்தரக்கூடிய ஒரு காலமாக அந்த குரு ஜனனகால ஜாதகத்தில் மிகவும் வலுவாக நன்மை செய்யக்கூடிய இடத்துல பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்து தற்போது குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம் நடந்துட்டுருக்குன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் மேன்மையான நல்ல பலன்களை 99% அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா தனி மனித ஜாதகமும் கோச்சாரமும் இரண்டும் சேர்ந்து தான் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். அப்போ கோச்சாரத்திலையும் 11ஆம் இடத்துல விருப்பம் நிறைவேறக்கூடிய இடத்துல குரு அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனை விஷயத்தையும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நிறைவு செய்து கொடுப்பார். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையினால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது கண்டக சனிங்கிற பேரில் கடந்த காலத்தில் எவ்வளோ சங்கடத்தை, வலியை, வேதனையை சனி கொடுத்துச்சோ அந்த கஷ்டங்கள் அத்தனையும் விலகி வாழ்க்கையில் சுபிட்சம், மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. கணினி சம்மந்தப்பட்ட துறையில், ஐடி சம்மந்தப்பட்ட துறையில், ஏஐ தொழில்நுட்பத்தில் சாதிக்க நினைக்கிறீங்க, டிஜிட்டல் ஆன்லைன் வர்த்தகம், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இந்த மாதிரி தொழில்கள் மூலிமா மிகுதியான லாபம் கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் போய் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க. மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான தன்னிறைவோட கூடிய வாழ்க்கையை குடும்பத்துக்குள்ளே குழந்தைகள் மூலமா அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக, தொழிலில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக, நண்பர்கள் மூலயமாக ஆதாயம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை 80% மனிதர்கள் வாழ போகிறீங்க.